இப்ப இதுதான் பிரச்சனை இங்க. நீங்க அதிமுக தலைமையிலான அரசு தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. அததான் அமித்ஷாவும் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு. ஆனா அரசை நடத்த போறது யாரு, கூட்டணியில அங்கம் வைக்க போறது யாரு? அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நீங்க வெளிப்படையா ஒரு விஷயத்தை அதிமுக டிக்ளேர் பண்ணுங்க. கூட்டணி என்பது ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துவதற்கு அல்ல, தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று தனித்து அதிமுக ஆட்சி அமைக்க. இதுதான் மக்கள் கேட்கிறாங்க. அதிமுக தொண்டனும் இதைதான் கேட்கிறான். இதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? இதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? நேரடியா பதில் சொல்வதற்கு என்ன தயக்கம்? அப்ப அமித்ஷா கிட்ட ஒத்துக்கொண்டு வந்ததுனால தானே உங்களால மறுத்து பேச முடியல. அமித்ஷா கிட்ட நீங்க ஒத்துக்கிட்டது அமித்ஷா நயினார் நாகேந்திரன் சொன்னதுனால தானே நயினார் நாகேந்திரன் பட்டவர்த்தனமா பத்திரிகையாளர் சந்திப்புல அறிவிக்கிறாரு, அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும்ங்கிறார் சார். அவரு வேற மாற்று கருத்தே இல்லாத அளவுக்கு கணீர் என்ற குரலில் ஒலிக்கிறார். ஏன் அதிமுக தரப்புல அந்த குரல் இல்லைன்னு கேட்கிறேன். ஏன் நீங்க இன்னமும் மயில் தொகையால் மயில் இறகால் வருடி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும்? ஏன் கட் அண்ட் ரைட்டா உங்களால பேச முடியல? அப்ப ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் வாய் வழியாகவோ அல்லது கையெழுத்து போட்டோ கொடுத்து விட்டு வந்து விட்டீர்கள். கூட்டணி ஆட்சிதான் என்று சொல்லி விட்டீர்கள், ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். அதனால் உங்களால் மறுத்து பேச முடியல, பாஜக ஏறி அடிக்கிறாங்க. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. இப்ப முதலமைச்சர் நயினார் நாகேந்திரன்றதல்ல,